ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி கிறிஸ்டல் பாஸில் இந்த டிசைன் பண்ணினேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு டிசைன் நம்ம பார்க்கலாம். இதுக்கு இந்த ஹேர் கிளிப்பு பிளெயினாக உள்ள இந்த ஹேர் கிளிப் ஒன்று எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த கிறிஸ்டல் பாசி ப்ளஸ் இந்த சுகர் பாசி, இது ரெண்டையும் வச்சு தான் இந்த மாடல் செய்ய போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீரில் ஒரு 6 சுகர் பாசி எடுத்துகிட்டு அதை நம்ம இப்படி வழக்கம் போல் நல்லா டைட்டாக நம்ம நாட் போட்டு விட்டுறணும். ஒன்று, இப்போ 2வது நாட் போடுறேன். இப்படி 2 அல்லது ஒரு 3 நாட்டு நல்லா டைட்டாக நம்ம போட்டு விட்டதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் த்ரெட் இருக்கு இல்லையா, இதை பக்கத்தில் உள்ள சுகர் பாசி வழியாக ஒரு 2 பாசியில் எடுத்து விட்டுட்டு நம்ம அதை என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது நீடில் அடுத்து 2 சுகர் பாசி வழியாக நம்ம பாஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் செய்யலாம். 2வது ஸ்டெப்பாக கிறிஸ்டல் பாசியும் ஒரு சுகர் பாசியும் நம்ம எடுத்துகிட்டு இந்த சுகர் பாசியை நம்ம விட்டுட்டு இந்த கிறிஸ்டல் பாசி வழியாக நம்ம நீடில் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ த்ரெட் இங்கே இருக்குது, இது பக்கத்து, இப்போ த்ரெட் இங்கே நிற்குதா, இது பக்கத்து பாசி வழியாக நம்ம நீடில் விட்டு என்ன செய்யணும், இந்த சைடு வெளியே போகிற மாதிரி சைடில் நீடில் விட்டு நம்ம வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி த்ரெட்டு கொஞ்சம் லூஸ் விடாமல் இப்படி பிடிச்சி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்த ஸ்டெப்பு அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் பாசி ஒரு சுகர் பாசியை நம்ம எடுத்துகிட்டு இந்த சுகர் பாசியை விட்டுட்டு இந்த கிறிஸ்டல் பாசியோடைய நீடில் பாஸ் பண்ணி இப்போ த்ரெட் இங்கே இருக்குது, இதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பாசி வழியாக நம்ம நீடில் இந்த டைரக்ஷனில் விட்டு நம்ம வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி நூல் லூஸ் விடாமல் இப்படி பிடிச்சி இழுத்து நல்லா கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அதே மாதிரி தான், ஒரு கிறிஸ்டல் ஒரு சுகர் பாசி இதையும் விட்டுட்டு இந்த கோல்டன் பாசியை விட்டுட்டு கிறிஸ்டலுக்குள்ளே நீடில் பாஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த சுகர் பாசி வழியாக நம்ம நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். இப்படி நம்ம 6 சுகர் பாசி பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த 6 சுகர் பாசிலையும் மொத்தம் 6 கிறிஸ்டல் நம்மளுக்கு வரும். இப்போவும் அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் பாசி ஒரு சுகர் பாசி விட்டுட்டு இந்த சுகர் பாசியை விட்டுட்டு நீடில் பக்கத்தில் இருக்கிற அந்த பாசி வழியாக நம்ம விட்டு வெளியே எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்காக பக்கத்தில் உள்ள ஒரு சுகர் பாசி வழியாக நம்ம நீடில் வெளியே விட்டு எடுத்துகிட்டு அடுத்து இந்த கிறிஸ்டல் பாசி இந்த சுகர் பாசி இல்லையா, அது வழியாக ஃபஸ்ட் நீடில் மறுபடியும் வெளியே எடுத்து வெளியே வந்துடுறோம். இப்போ கிறிஸ்டல் பாசி வழியாக நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த சுகர் பாசி வழியாக நம்ம நீடில் விட்டு வெளியே எடுத்து வெளியே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து இதே மாதிரி தான் செய்யணும். அதுக்கு ஒரு கிறிஸ்டல் பாசி 6 சுகர் பாசி அடுத்தது கண்டினியூ பண்ணுறதுக்காக ஒரு கிறிஸ்டலும் ஒரு 6 சுகர் பாசி நம்ம எடுத்துகிட்டு இந்த 6 சுகர் பாசியில் இந்த கடைசி சுகர் பாசி இருக்கு இல்லையா, அது வழியாக இந்த டைரக்ஷனில் நம்ம நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். இப்போ வெளியே எடுத்தோன்னா பாருங்கள், இது சேர்ந்து ஒரு ரவுண்ட் ஆயிரும். கொஞ்சம் நல்லா இப்படி சேர்த்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய கேப் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம சேம் ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணுறோம். ஒரு கிறிஸ்டலு ஒரு சுகர் பாசி, இந்த சுகர் பாசி விட்டுட்டு கிறிஸ்டல் பாசிக்குள்ளே நீடில் விட்டுட்டு பக்கத்து சுகர் பாசி வழியாக நம்ம நீரில் கொண்டு வந்து வெளியே எடுக்கணும். இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணி இப்போ இந்த 6 சுகர் பாசிக்கும் நம்ம 6 கிறிஸ்டல் பாசி நம்ம கொண்டு வந்து 2வது இதை நம்ம முடிக்கிறோம். இப்போது 2வது இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைடு நம்ம கொண்டு வந்து வெளியே வரணும். அதனால் பக்கத்தில் என்னென்னா, இப்போ நீடில் பக்கத்தில் ஒரு 3 சுகர் பாசி நம்ம பாஸ் பண்ண வேண்டியது வரும்.
பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பாசி அடுத்த ஒரு பாசி வழியாக விட்றேன். ஸோ இப்போ நான் 2 பாசி வழியாக விட்டு வெளியே எடுக்கிறேன். அடுத்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாசி, இந்த பாசி வழியாகவும் நம்ம நீடில் விட்டு நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ மொத்தம் 3 சுகர் பாசி விட்டு நம்ம வெளியே எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போது இந்த கிறிஸ்டல் பாசி, இந்த சுகர் பாசி, இது வழியாக நம்ம நீடில் விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். இப்போது செகண்ட் லைனும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்டு அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான் திரும்ப செய்யணும். ஒரு கிறிஸ்டலில் ஒரு 6 சுகர் பாசி அல்லது 6ஆவது சுகர் பாசியில் வழியாக நம்ம நீடில் விட்டு வெளியே வந்துடுறோம். இதே மாதிரி ஒரு ரவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இப்போது நம்ம அதே ப்ராசஸை தான் ரிப்பீட் பண்ணணும். ஒரு கிறிஸ்டல், ஒரு சுகர் பாசி, அந்த சுகர் பாசி விட்டுட்டு கிறிஸ்டல் பாசிக்கூடிய நீடில் கொண்டு வந்து பக்கத்து பாசியில் விட்டுட்டு இப்படி இதில் 6 கிறிஸ்டல் பாசி வரும். இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியான மெத்தட் வர. இதில் நம்ம வளையல் எதுனாலும் நம்ம செய்யலாம். கிட்ஸ் ஹேர் பேண்டு எதில் அப்ளை பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போது இந்த ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ கரெக்டாக செஞ்சுருக்கோமா, கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்காக நான் இது மேலே வச்சு பார்க்குறேன். ஓகே, இவ்வளோ போதும் நமக்கு. அதனால் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இப்போது இந்த 2வையும் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த 2 இதையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போது இந்த ஆப்போசிட்டில் உள்ள இந்த பாசி வழியாக நான் நீடில் விட்டு வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு இந்த கிறிஸ்டல் பாசி இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்டல் பாசி வழியாக நம்ம நீடில் உள்ளே விடணும். உள்ளே விட்டு வெளியே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2ம் நமக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு. இனிமேல் அந்த சைடு இப்போ 2 ஜாயிண்ட் ஆகிட்டு அந்த சைடு ஜாயின் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சுகர் பாசி வழியாக நம்ம நீடில் வெளியே எடுத்துட்டு அடுத்து இந்த கிறிஸ்டல் பாசி சுகர் பாசி வழியாக நம்ம நீடில் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு இப்போ இந்த ஆப்போசிட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்போசிட்டை இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த ஆப்போசிட்டை இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். இதுக்கு இந்த ஆப்போசிட்டில் உள்ள இந்த பாசி வழியாக நம்ம நீடில் விட்டு வெளியே எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்னா நல்லா டைட் பண்ணுறோம். டைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பக்கத்தில் உள்ள இந்த கிறிஸ்டல் பாசியிலேருந்து, இந்த பாருங்கள் பக்கத்தில் உள்ள கிறிஸ்டல் பாசி இதிலேருந்து அப்படியே கொண்டு வந்து நீடில் ஃபுல்லாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கேங்கிங் போட போகிறேன். அதனால் அதில் கொண்டு வந்து நான் நிப்பாட்டிடுவேன். இப்போ இதை சுற்றி நம்ம நீடில் வரிசையாக பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்படியே சுற்றி நம்ம நீடில் கொண்டு வந்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள அந்த 2 பீட்ஸ் அந்த சுகர் பாசி வெளியே எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அடுத்து ஒரு 4 சுகர் பாசி எடுத்துக்கணும். இந்த 4 சுகர் பாசி எடுத்துகிட்டு அதை இந்த 2 சுகர் பாசி இருக்கு இல்லையா, அந்த 2 சுகர் பாசியையும் சேர்த்து இந்த மாதிரி நீடில் விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி 6 பீட்ஸ் ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதில் இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த த்ரெட் இங்கே நிற்குது, இதுக்கு பக்கத்தில் உள்ள பாசி வழியாக நம்ம நீடில் பாஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கிடுவோம். வெளியே எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சுகர் பாசி, ஒரு கிறிஸ்டல் பாசி, ஒரு சுகர் பாசி அதை எடுத்துகிட்டு இந்த சுகர் பாசி உள்ளே விட்டுட்டு இந்த கிறிஸ்டல் பாசி ப்ளஸ் இந்த 4 சுகர் பாசி வழியாகவும் நீடில் உள்ளே விடணும். நீடில் உள்ளே விட்டுட்டு இப்போ பாருங்கள், நீடில் உள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட் இருக்கிற பக்கத்து பாசியில், இந்த த்ரெட் இருக்கிற பக்கத்து பாசி வழியாக நம்ம நீடில் மறுபடியும் பாஸ் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இப்போ வெளியே எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கேங்கிங் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து 6 சுகர் பாசி, ஒரு கிறிஸ்டல் பாசி, ஒரு சுகர் பாசி இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ அதே மாதிரி தான் இந்த சுகர் பாசியை நம்ம விட்டுறணும். விட்டுட்டு இந்த கிறிஸ்டல் பாசி வழியாக எடுத்துகிட்டு இந்த 6 சுகர் பாசி வழியாகவும் நம்ம நீடில் அப்படியே பாஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். பாருங்கள், இந்த 6 சுகர் பாசி வழியாக நீடில் பாஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன்.
வெளியே எடுத்ததுக்கப்புறவு இந்த த்ரெட் இருக்குது இல்லையா, இந்த த்ரெட்டிற்கு பக்கத்து பாசியில் நம்ம நீடில் விட்டு அதையும் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுவும் ஒரு சின்ன கேங்கிங் மாதிரி இருக்கும். அடுத்து 4 சுகர் பாசி, ஒரு கிறிஸ்டல் பாசி, ஒரு சுகர் பாசி இவ்வளோ எடுத்துட்டேன். வழக்கம் போல் இந்த சுகர் பாசி விட்டுட்டு மீதி கிறிஸ்டல் பாசி அந்த 4 சுகர் பாசி வழியாக நம்ம நீடில் வெளியே விட்டு எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டுக்கு பக்கத்து பாசி இருக்கு இல்லையா, இந்த பாசி பாருங்க, பக்கத்து பாசி இந்த த்ரெட் இருக்கிறதுக்கு அடுத்த பாசியில் நம்ம இப்படி நீடில் விட்டு நம்ம வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மறுபடியும் 2 சுகர் பாசி வழியாக நம்ம நீடில் விட்டு வெளியே எடுத்துடலாம். இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம இதெல்லாம் முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியதான். 2 அல்லது 3 முடிச்சு போட்டுட்டு நீடில் பக்கத்தில் 2 பாசியில் பாஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம இந்த ரிங்கில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு நான் இந்த கம் எடுத்துருக்கிறேன். இந்த கம்மை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை ஸ்டிக் பண்ணிக்கிடுவோம். இதை நம்ம கரெக்ட் அளவாக பார்த்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நீடிலையும் த்ரெட்டையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும், நல்லா ஒரு 2-3 நாட்டு நல்லா நம்ம டைட்டாக போட்டுக்கிடணும். இந்த மாதிரி உள்ளே விட்டு 2-3 நாட்டு நல்லா டைட்டாக போட்டதுக்கப்புறம் டைட்டாக போட்டுட்டு இந்த பேலன்ஸ் இதை நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த நீடில் வச்சு நம்ம இப்படி ஒவ்வொரு ஃப்ளவருக்கு இடையில உள்ள அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து நம்ம இப்படி சுற்றி இப்படி நம்ம சுற்றி உள்ளே நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாசியில் பட்டு அமுங்காதபடிக்கு கொஞ்சம் கவனமாக நம்ம அந்த கேர் கிளிப் பேஸோடு சேர்த்து நம்ம உள்ளே விட்டு ஒவ்வொரு ஃப்ளவர் கேப்புக்கும் இடையில நீடில் விட்டு எடுக்கணும். இப்படி செய்யும்போது நம்ம வந்து கம் போட்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் அது பிரிந்து வராமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம முடிச்சு போட்டு அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல்லாக நம்ம ஒரு ரவுண்டு இந்த மாதிரி நீடில் வச்சு டைட் பண்ணிக்கணும், த்ரெட்டை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. அடுத்து கொஞ்சம் ஹைலைட்டுக்காக நான் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த கேப்பில் இது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான், சேர்க்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். நமக்கு பிடிச்ச கலரில் உள்ள ஸ்டோன்ஸு இந்த நடுவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது பண்ணாமல் இருந்தாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இந்த கேர் கிளிப்பும் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சி. உண்மையிலே இந்த கிறிஸ்டல் பாசியில் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.